நீதித்துறையின் தீர்ப்பை வரவேற்கின்றோம். வன்முறையை தூண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சாகர காரியவசம் தெரிவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் விசேட அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். அமரகீர்த்தி அத்துக்கொரல எவ்வித தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் கொல்லப்படவில்லை என்றும் அவர் கொண்டிருந்த அரசியல் கொள்கைகளுக்காகவே வீதியில் வைத்து மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல தனது கடமைகளை சரியாக நிறைவேற்றி தனது பிரபுவை பாதுகாக்க முயன்றதாலேயே பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொல்லப்பட்டதாக தெரிவித்த அவர், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது நீதித்துறை மீதான கௌரவத்தை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கொலை சம்பவத்துக்காக தற்போது 12 இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்கால முடிவுக்கு வந்துள்ள போதிலும் இந்த இளைஞர்களின் மனதில் வன்முறையை தூண்டி அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிய உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என அவர் மேலும் குற்றம் சாட்டினார். நாட்டின் ஒரு குடிமகனுக்கு கூட தீங்கு இழைக்காத நபர்களை வீதியில் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு இளைஞர்களின் மனதில் வெறுப்பை விதைத்த தலைவர்கள் இன்று ஜனாதிபதி, அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் அமர்ந்திருப்பது கவலைக்குரியது என அவர் தெரிவித்தார். குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்த லால்காந்த் போன்றவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் காரணங்களுக்காக வீடுகள் மற்றும் சொத்துகளுக்கு தீ வைத்த நபர்களுக்கு எதிராகவும் சட்டத்தின் ஆதிக்கம் தராசு மாறாமல் நிலைநாட்டப்படும் என சாகர காரியவசம் தனது அறிக்கையில் உறுதியாக தெரிவித்தார்.